ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான சுட சுட செகண்ட் வீக் டே 5 ஆஃப்டர்நூன் ஓட் ட்ரெஸ்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. போங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. அதில் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனி சூப்பராக வந்துட்டு கிட்டத்தட்ட 9 ஓட்டு 12 ஓட்டு வாங்கினாங்க. எல்லாருக்கும் கனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. அது ஏன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரியை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக சபரி அண்ட் விக்கல் விக்ரமும் வந்திருந்தார். விக்கல் விக்ரமா அவர் அப்படி என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்குது, அதனால் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒஸ்ட்டில் வந்து ஆதிரி அண்ட் அரோரா சூப்பரான ஒரு சாய்ஸ் தான், தப்பே இல்லை. பட் இன்னுமே வந்து கலையரசன் அப்சரா அவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க ரைட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அரோராவுக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய அடியாக இருந்தாலும் ஆதருக்கு இது ஒரு வேக்கப் காலாக இருக்கும். ஏன்னா எஃப்ஜேவே வந்து ஆதரியை வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்திருந்தார். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் யார், பெஸ்ட்டுன்னா யார், மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து கேப்டன்ஷிப் ஒழுங்காக பண்ணலை. இந்த வீட்டில் வந்து அவர் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான்ற மாதிரி வந்துட்டு அதனால தான் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அந்த பதவியை தூக்கிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து கேப்டன்ஷிப்புக்கு வரும்னு தெரிஞ்சும் அங்கே வந்துட்டு துஷார் வந்து சூப்பராக பண்ணாராம். ஒரு பிக் பாஸ் திட்டினாலும் இவர் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டாராம். ஏன் திட்டினது ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டாங்களா? இது கேவலம். அதை கூட கண்டுக்காமல் வந்துட்டு பிக் பாஸ் திட்டும்போது லைட்டாக அழுறாமல் சீனை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரோரா பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவர். மறுபடியும் குசுன்னு அப்புறமா பிக் பாஸ் திரும்பவும் சொல்கிறாரு. இந்த துஷாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷன் வேணுமா, சிங்கிள் எவிக்ஷன் வேணுமா? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துட்டு அரோராவை அனுப்பிச்சிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு பயங்கரமான ஒரு சரியான அடி வந்திருக்கு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவளை பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,54,046 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.45 இருக்குது. ஸோ திவாகர் பயங்கரமான திறமையான ஒரு போட்டியாளர், மாற்று கருத்தே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவாகர் உண்மையிலே வந்து ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வருவார், அது மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவரை நம்ம வந்து ஜோக்கராக தான் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவரும் இந்த வினோத்தும் வந்து காம்போ செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரெண்டிங்கில் போனாலும் இது எப்படி இருக்குன்னா, எனக்கு பார்க்குறதுக்கு வந்து கவுண்டமணி செந்தில் இவங்களுடைய அந்த காம்போ மாதிரி இருக்குது. பட் செந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார், ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான், இது வெளியில் தெரியாது, மற்றவங்க ஆனால் சிரிப்பாங்க, ஆனால் நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வலிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து திவாகர் அவருடைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையும் போட்டு உடைச்சார். வினோத் வந்துட்டு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. வினோத் வந்து மனதளவு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ரம்யா வந்து இவரை பார்த்து நாங்களாம் நக்கிறதா அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்குது. அதை வந்து அங்கே போட்டு உடச்சி, அதுவும் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி வந்து கெத்தாக வந்துட்டு நம்ம அவங்க வருஷம் பூரா அந்த சூப்பர் டிலக்ஸ்லேயே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கிளிச்சாரு. அதே மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு முதல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவை கிடையாது. அதே மாதிரி உள்ளே வரவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன் வரணும்னு சொல்லிட்டு கிளிச்சாரு. வேறு மாதிரி இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த திவாகரை பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்து நம்மளோட சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,26,941 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.32. சபரி உண்மையிலே ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வந்துட்டு செமையாக வந்துட்டு அவருடைய கேமை கொடுத்துட்ருக்காரு. இன்னும் அந்த அன்பு கேங்க அப்புறம் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சுபிக்ஷா வந்துட்டு திட்டி நீ போய் அந்த பாத்திரத்தை கழுவுன்னு ஒரு பக்கம் வந்துட்டு ரூல்ஸ் பிரேக் பண்ண விஷயங்களை பண்ணிவிட்டு திரும்ப சுபிக்ஷா அழுத உடனே வந்து சுபிக்ஷா கிட்ட போயிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவாக பேசின விஷயங்கள் கொஞ்சம் டபுள் மைண்டாக நம்மளுக்கு இன்னும் இவர் நடிக்கிறாரு உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் வந்துட்டு அவர் விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாரா, இல்லை உண்மையிலே விட்டு கொடுத்துட்டு போகிறாரா, இல்லை ஆல்ரெடி விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சீசன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இதை வேலையை பண்ணுறாருன்னு தெரியல. இவர் போனவொடனே பிக் பாஸ் கூப்பிட்டு நிறுத்தி முதல் நில்லுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து நம்ம சபரத்துக்கு உள்ளே போட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சபரியோட கேம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதேமாதிரி சப்போஸ் சபரி வந்துட்டு இந்த அடுத்த வாரம் கேப்டனாக வந்தால் சூப்பராக இருக்குமா இல்லையா, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 71,262 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.85. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்னென்னா சபரியும் எஃப்ஜேவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணாங்க. இன்னும் எஃப்ஜேவை சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சபரியை சுத்தமாக பிடிக்காதாங்க, சபரியும் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அப்புறமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து சபரி கேப்டன்ஷிப் டாஸ்கில் இருந்தால் தான் நம்ம டைரெக்டாக இன்னும் நிறைய விஷயங்களை அவர் நோண்டலாம், அவரை காயப்படுத்தலாம், அவரை கோவப்படுத்தலாம் நினச்சி ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்காக அந்த வேலையை பண்ணாங்க தெரியல. ஏன்னா
விஜய் பார்வதி செம்ம காண்டில் இருக்காங்க சபரி மேலே. சரி ஓகே, அதே மாதிரி விஜய் பார்வதி நிறைய பேர் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொன்னாங்க. பட் அந்த கேப்டன்ஷிப் அளவுக்கு யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் ஆக்டிவாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வாலண்டியராக வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணனே பண்ணுறாங்க. அது ஒரு கண்டென்ட் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போவும் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா விஜய் பார்வதி இல்லைனா கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த வந்து பேர் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓட்டு பார்த்தீங்கன்னா சபரியை விட கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு டவுனில் தான் இருக்காங்க. இன்னும் கேமை அவங்க இன்க்ரீஸ் பண்ணும், ஆக்டிவிட்டி யூசஸை கம்மி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். விஜய் பார்வதி உங்களுக்கு பிடிக்க மாட்டதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 59,280 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.02. ஸோ கமருதீன் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான பிளேயராக வருவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் சரியான சண்டை யார் ரம்யாவுக்கும் கமருதீனுக்கும். ரம்யா ஆனால் வாயை திறந்தாங்கன்னா ஐயோ எப்பா, ஆனால் கமருதீன் சூப்பராக வந்து பேசுகிறாரு. அதேமாதிரி கரெக்டாக ரம்யா வந்து ஃபேக்குன்றதை போட்டு உடச்சிட்டாப்பில். ஏன்னா உண்மையிலே ரம்யா ஃபேக்காக மாதிரி தான் இருக்காங்க. அதேமாதிரி கமருதீனுக்கு ஒரு சரியான ஒரு ஜாக்பேட் என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அவர் தான் வந்து வின்னராக வந்தார். அவரால் வந்து பிக் பாஸ் டீம் சாப்பிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நீங்கள் நேரடியாக வந்துட்டு நாமினேட் செய்யப்படுறீங்க அப்படின்ட்டு. செம்மையாக வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாப்பில். ஸோ கமருதீன் மேபி கேப்டனாக வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தோணுது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு எப்போ எதை செய்வார்னு தெரிய மாட்டுது. இப்போ கொஞ்சம் திவாகர் கிட்டலாம் தேவையில்லாமல் போகிறது கிடையாது, தேவையில்லாமல் வார்த்தை விடுறது கிடையாது. நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணுற விஷயங்களும் சூப்பராக இருக்குது. சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் தட்டி கேட்குற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த கமருதீனை பிடிக்குமா இல்லைன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52,502 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.99. நம்ம வந்து எஃப்ஜியை பற்றி சொல்கிறோம் வாயை விடுறாங்கன்னு, கமருதீனை பற்றி சொல்கிறோம். பட் உண்மையிலேயே அதிகப்படியாக வாயம் போடுறது ரம்யாவும் கூட. ரம்யா அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ பச்சையாக போய் பேசுகிறாங்க தெரியுமா. ஏன்னா அந்த வீட்டில் நான் 3 வாரம் இருக்கணும்னு சொன்னதை நம்ம தான் பார்த்தோம். எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை, இந்த வாட்டி வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டு கொடுத்தது நான் தானே இங்கே அப்படியே பச்சையாக வந்து சபையில் வந்து போய் சொல்கிறாங்க. ஏன்னா திவாகர் வந்து ஃபுல்லாக அட்டாக்கு செம்ம அட்டாக் பண்ணார். உடனே அவங்களுக்கு தாங்க முடியல. ரம்யா வந்துட்டு வாலண்டியர் நான் வந்து பார்வதி அண்டு திவாகரை நான் வந்து நாமினேட் பண்ணுறேன். ஏம்மா எதுக்காகம்மானா திவாகரனை எல்லாத்தையும் பார்வதி கேட்டு பண்ணுறாங்களாம். ஏம்மா நீங்கள் உங்களை பர்சனலை வந்து இங்கே சொல்கிறதுக்கு இங்கே வரல, இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாருக்கு அதை சொல்லுங்கம்மாண்ணா. எங்களுக்கு இவங்க கண்ணுக்கு இவங்க 2 பேர் தான் தெரியாங்க. என்னத்த சொல்லுவீங்க. இத்தனைக்கும் படித்து பிக் பாஸ் முதல்ல சொல்கிறாரு இந்த கேட்டகரியில் பண்ணுங்கன்ட்டு. அதேமாதிரி வாயை தந்தாங்க வச்சுக்கோங்க, என்ன நான் செருப்பால் அடிச்சுக்குங்க யார் வேணான்னு சொன்னது அவங்க அதை வேறு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் கிட்ட வந்து இந்த நக்கிறதுன்ற ஒரு வார்த்தை சொன்னதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சான வேர்ட்ஸ். ஆனால் ஏன் இதை பேசுகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. சரி, இந்த ரம்யா உங்களுக்கு பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அப்சரா வந்துட்டாங்க மறுபடியும். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,506 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.54. எப்படி தான் இவங்க தப்பிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வருது, அதுலேயும் அப்சரா வராமல் தப்பிக்கிறாங்க. ஆதிரையும் அரோராவும் உள்ளே போகிறாங்க. ஏன்னா சம்பவங்கள் பெரிய சம்பவங்களாக இருக்கிற காரணத்தினால எல்லாரோட மைண்டு அங்கே போயிடுச்சு. அதனால் அப்சராவை மறந்துட்டாங்க. இதில் விக்ரம் வந்து கேப்டன்ஷிப்புக்கே வந்துட்டு நாமினேட்டில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை பிக் பாஸ் வந்து உள்ளே பூந்து சபரியை வந்து நிற்க வச்சதுனால சபரிக்கு போச்சு. இல்லைன்னா விக்ரம் போயிருப்பார். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்சரா உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லாமல் அவங்க கேம்ஸ் செம்மையாக விளாட்றாங்களா, முதல் கேம் விளாட்றாங்களா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,023 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.31. எஃப்ஜே வந்துட்டு ஆதிரே சொல்கிறாரு, ஆதிரே வந்து இன்னும் ஃபுல் இதை வந்து காமிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதிரே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நாமினேட் பண்ணுறாப்புல இந்த எஃப்ஜே. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா எஃப்ஜேவும் ஆதிரே தான் பயங்கரமாக வந்து ஒரு பிணைஞ்சு ஓடிட்டுருக்கா அவங்களோட லவ் ரூட்டு, சரிங்களா. ஆனால் ஆதிரே வந்து எஃப்ஜே வந்துட்டு கேப்டன்ஷிப்புக்கு நாமினேட் பண்ணாங்க. இவர் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஆதிரே சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆதிரே எஃப்ஜே என்னவா நினச்சிருக்காங்க, எஃப்ஜே ஆதிரே என்னவா நினச்சிருக்காரு அப்படின்ட்டு. இதுக்கப்புறமாவது ஒரு வேக்கப் காலாக ஆதிரே இந்த எஃப்ஜே விட்டு விலகி நிற்கிறது ஆதிருக்கு நல்லது. பட் தேவையில்லாமல் திரும்ப போயிட்டு அவமரியாதானாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எஃப்ஜேக்கிட்டே போய் சேர்றாங்களே இந்த ஆதிரே என்ன பண்ணுறது. அதுவும் ஒரு வாரம் தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக காணும். அதுவும் இப்பயும் வந்துட்டு அவங்க எல்லோரும் நாமினேட் பண்ணது என்ன விஷயங்கள்னா ஆதிரையை நீங்கள் வந்து இந்த டீமில் இருந்தாலும் இந்த டீமுக்கு எஃபோர்ட் போடாமல் அந்த டீமுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கிற மாதிரி. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். இதுக்கு காரணம் யார்? எஃப்ஜே. இதை ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு சத்தியமாக புரியல. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாங்க விஜய் பார்வதி. ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எஃப்ஜேவை சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய் பார்வதி. என்னடா அது எளியும் புனையமாக இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமியா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,841 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.28.
இன்றைக்கி நிறைய பேர் இந்த கெமியை வந்துட்டு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொன்னாங்க. என்னென்னா அவங்க வந்து எவ்வளோ தான் ஹர்ட் ஆனாலும் அந்த சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணிடுறாங்க. முடியலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் வந்துட்டு அவங்கக்கிட்ட செம்மையாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அத்லெட்டிக் பர்சன், நல்ல ஒரு இதுவாக இருக்காங்க, மெச்சூரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கெமியை பற்றி சொன்னாங்க. பட் கெமி வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த விஷயங்கள் தவிர்த்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நேற்று வந்துட்டு சுபிக்ஷா வந்து எஃப்ஜே வந்து கலாய்க்கிறாரு. இல்லை அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரான் எஃப்ஜே, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட போய் சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க கெமி. இதெல்லாம் தேவையில்லாதது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், கெமியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரோரா வந்திருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 47,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.23. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த நியூஸ் வந்துடும் நினைக்கிறேன். அரோரா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்ட்டு. ஏன்னா அரோராவுக்கு பயங்கரமான நேம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேமுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி இருந்த நேமை விட இப்போ பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. காரணம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இவங்களால தான் துஷாருக்கு கேப்டன் பதவியே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போவும் விடாமல் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு இன்னுமே இந்த செய்கை லாங்குவேஜ், அத்துமீறி பேசுகிறது, எல்லாம் மீறி பேசுகிறது, இதில் வேறு மருத்துவ வேறு கொடுத்துருக்காங்க. அதை வேறு வந்துட்டு பச்சைக்குன்னு அங்கே ஒரு அச்சு வேறு வச்சுட்டு போயிட்டாங்க பொழுது. நான் தான் கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு லிப்ஸ்டிக்கில் வந்துட்டு இவர் மூஞ்சில் இருந்திருக்கு. எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து அரோரா கொடுத்தது தானே அப்படின்ட்டு. என்னையா நடக்குது இதெல்லாம் பிக் பாஸில் என்னன்னு தெரியலேன்ற மாதிரி இருக்குது. இந்த அரோரா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓட்டும் கம்மியாகிட்டே வருது திடீர்னு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. இவங்களாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,56,901 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எவிக்ஷன் இருக்க போகுது. அதில் அரோரா கண்டிப்பாக வெளியே போவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போகணும்? அது அரோராவா, கெமியா, எஃப்ஜேவா இல்லை அப்சராவா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.